நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரன். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த பகுதிக்கு மெட்ராஸ் வந்து ஒரு நேயர், சாருடைய பேர் வேண்டாம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, 47 வயசு ஆகுது, மகர லக்னம், இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு குடும்ப அமைப்பு இருக்கா இல்லையா, கடைசி வரைக்கும் பொட்டலம் பிரியாணி தானா. என்னோட இந்த மாதிரி பொட்டலம் பிரியாணி நானே சொன்னேன் அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய பதிவுகள் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஒரு பதிவில் பொட்டலம் பிரியாணின்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. என்னடா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மேட்டரை வந்து அழகா வந்து சார் வந்து பொட்டலம் பிரியாணின்னு சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி. அதனாலதான் நான் வெக்கத்தை விட்டு உரசை கேட்டேன். நான் தயவுசெய்து என் பேர் வேண்டாம். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம், ஆரூரா தியாகேசா, ஆடல் வல்லான், சிதம்பரத்து நடராஜருடைய நட்சத்திரம். பொதுவாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரோபகாரியாக தான் இருப்பாங்க. தனக்கென வாழாது பிறருக்கென வாழ்வார்கள். குடும்ப அமைப்புல இருந்தா கூட, கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து குழந்தை குட்டி பெற்றிருந்தா கூட, குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு நிறையா இருக்கும். நண்பர்களுக்கு வந்து ஒரு உதவினாக்கா முதல்ல செய்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களால் அழிஞ்சவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல, குடும்ப அமைப்பு இல்லை, மகர லக்னம். ஸோ உங்களுக்கு அந்த குடும்ப அமைப்புன்றது வந்து நீங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இல்லை. அதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்டான உண்மை. 7 சந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. மிதுன ராசின்றதுனால லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிட்டாரு. ஸோ லக்னாதிபதியும் நல்ல பொசிஷன்ல இல்லை. 5 சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வலுத்துட்டாரு. ஸோ 7 இப்படி இருக்காரு, லக்னாதிபதி இப்படி இருக்காரு. ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து வலுத்து அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9ன்ற பாக்கிய ஸ்தானமா இருந்தாலும் அங்க வந்து நீச்சமாயிட்டாரு. கன்னிராசி சுக்கிர பகவானுக்கு நீச்ச வீடு. அங்க நீச்சமானதுனால என்னாச்சு அப்படின்னாக்கா எந்த விதத்திலுமே வந்து ஒரு மனைவி மூலமா, ஒரு தாம்பத்தியம் மூலமா, ஒரு இல்லற சுகம் மூலமா கிடைக்க வேண்டிய அந்த தாம்பத்திய இல்லற சுகங்கள், குடும்ப பாக்கியங்கள் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் பொட்டலம் பிரியாணின்னு போட்டிருக்கீங்க, நம்ம பதிவுகள் நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. பொட்டலத்தை வாங்கினோமா, பிரியாணி, ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கினோமா, இலையை ஓப்பன் பண்ணோமா, சாப்பிட்டோமா, பீஸா கடிச்சோமா, சாப்பிட்டு முடிச்சு இலையை தூக்கி போட்டு கையை கழுவிட்டு வந்துக்கினே இருந்தோமா அப்படின்னாக்கா என்ன அமைப்புனா, இந்த பொட்டலம் பிரியாணினா என்ன அமைப்புனா, விலை மாதர்கள் என்று சொல்லக்கூடிய பிராஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி போறதை வந்து நீங்க ரெகுலரா வச்சிருக்கீங்க. 47 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு உண்டு. அந்த பெண் சுகம் உங்களுக்கு உண்டு ஜாதக ரீதியா. லக்னாதிபதி வேற இப்ப மறைஞ்சிட்டாரு, குடும்பஸ்தானாதிபதி வேற பாத்தீங்கன்னாக்கா மறைஞ்சிட்டாரு. அப்படின்னும் போது இதுதான் உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து அப்படியே போயிட்டு இருக்குமே தவிர, ஊரறிய உலகறிய மற்றவங்கள மாதிரி எல்லாரையும் போல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிற அமைப்பு உங்களுக்கு மிஸ்ஸிங் அங்க உங்க ஜாதகத்துல. ஸோ இது வந்து நீங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஃபேட், டெஸ்டினி கேனாட் சேஞ்ச், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா, பிற பெண்களுக்கு, மற்ற பெண்களுக்கு பல, நீங்க ஒர்க் பண்ண இடத்துல எத்தனையோ குடும்ப பெண்கள் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் எதுவும் தொந்தரவும் இல்லை சார், நான் எல்லாத்துக்கும் நல்லவனா இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய குட் புக்ஸ்ல இருக்கேன், நான் என்னுடைய சில விஷயங்கள், என்னுடைய சில அர்ஜிகள் இந்த மாதிரி ஒரு பொட்டலம் பிரியாணி மூலமா போயிட்டு இருக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எதுவுமே இல்லாத ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு அதுதான் அமைப்பு. நீங்க கேட்டதுக்கு பதில் வந்து கடைசி வரைக்கும் பொட்டலம் பிரியாணி தானா அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் பொட்டலம் பிரியாணி தான். வசதி வாய்ப்புகளும் பஞ்சம் இருக்கிற ஒரு ஜாதகம் இல்லைன்றது எனக்கும் தெரியுது. ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீண்ட நெடிய ஆயுள் உண்டு, அதுவும் தெரியுது. ஸோ எல்லாம் முன்ஜென்ம கர்மா. நப்பன் சிவபெருமான் மேல பாரத்தை போட்டு, ஏன்னா திருவாதிரை நட்சத்திரமா இருக்கீங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்க. வீட்டுக்கு அருகாமையில் இருக்க சிவபெருமான் கோயில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே சென்று வாருங்கள். இதெல்லாம் மீறி ஒரு மிராக்கள் நடந்தாலும் நடக்கலாம். அது வந்து இறைவன் சித்தம். அப்படி ஒன்று நடந்ததுனாக்கா நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ எதுக்குமே வந்து ஒரி பண்ணாதீங்க, ஸ்போர்ட்டிவா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரன்.